வணக்கங்க. இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் செலவே இல்லாமல் வீட்டில் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம ப்ளக்ஸ் பேனர் இருந்தால் போதுங்க. இது நிறைய பக்கம் இது நம்மளுக்கு சும்மாவே கிடைக்குங்க, காசு போட்டு வாங்க வேண்டியதில்லை. இது கிட்டத்தட்ட தார்பாய் மாதிரியே தான் இருக்குங்க. இதுவும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நல்லாவே தாங்கும். இது நமக்கு தேவையான அளவு நம்ம இப்போ க்ரோ பேக் ஒன்று தைச்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு அண்டா தட்டம் இருந்தாவே போதுங்க. இது 1.5 அடி அகலம் இருக்குது. இதை அப்படியே வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாங்க. டேப்பில் கரெக்டாக பர்ஃபெக்டாக அளந்து எந்த மாதிரி நூல் போட்டு தைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே ஒன்று போட்டுக்கிறேங்க, பாருங்கள். இது நம்ம அண்டா தட்டத்தை வச்சு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு நல்லா ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாங்க. இப்படி வரைஞ்சி நம்ம கட் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ரவுண்டு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃபுல் ரவுண்டோட அளவையும் அளந்து பார்த்துக்கலாங்க. எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு உயரமான பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இது மொத்தமாக 53 இன்ச்சு இருக்குதுங்க. அந்த 53 இன்ச்சு அப்படியே வச்சாவே போதும். ஏன்னா நம்ம தைக்கும்போது நம்ம துணி மாதிரி பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி தைக்க முடியாது. கொஞ்சம் ஏசல் ஆகும்போது 53 இன்ச்சே போதுங்க. இப்போ இந்த உயரமான பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அடி வச்சுக்கலாங்க. அது ஒரு இன்ச்சு சேர்த்தி 13 இன்ச்சியாக வச்சுக்கலாங்க. ஏன்னா மேலே 1 இன்ச்சு நம்ம மடித்து அடிப்போம். 13 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே மடித்து அடிக்கிறதுக்கு இது இப்படி ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற சரடே போதுங்க. இது எதுக்காகன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணுன்னா கையில் பிடிச்சி எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்காக இதை வச்சு நம்ம தைச்சிக்கலாங்க. இது இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே வச்சு மடக்கி தைச்சிக்கலாம். மிஷின் இல்லாதவங்க கையிலையும் தைச்சிக்கலாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மேலே அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி வேறு அடிச்சுக்கலாங்க. மடக்கி அடித்தாச்சு. இப்போ எப்படி கீழ் பீஸோட ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம 1 இன்ச்சு விட்டு கீழ் பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதை கீழே தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டே சைடு ஜாயின் பண்ணியும் தைக்கலாம். ஆனால் அப்படி தைக்கும்போது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடிக்க வேண்டியது வரும். இப்படி நம்ம கீழே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த அளவுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் விட்டு அடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த சைடை ஜாயிண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த சைடு பீஸை ஜாயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு பீஸை ஜாயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நமக்கு அந்த மேல் பீஸையும் கீழ் பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ சைடில் அடித்து எடுத்தாச்சு. கீழ் பீஸையும் மேல் பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு இருக்குது. அதை மட்டும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கீழே ரெடி ஆகிருங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தைக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் கஷ்டமாக இருக்காதுங்க, ஈஸியாக தான் இருக்கும். இதை தைச்சி எடுத்துக்கலாம். ஜாயின் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கீழே ஃபுல்லாக ரவுண்டாக ஜாயின் பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே திருப்பினோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்ரோ பேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி க்ரோ பேக் ஈஸியாக செலவே இல்லாமல் தைச்சு மாடி தோட்டம் அமைச்சுக்கலாங்க. நன்றி.